ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். நம்மளாம் ஆண்ட பரம்பரைன்னு சொன்ன அதே கை நம்மளாம் பைத்தியம் சொன்னா ஏத்துப்பியா? ஏத்துக்க மாட்டேல. நீ எல்லாம் முட்டாள் அப்படின்னு சொன்னா ஏத்துப்பியா? வெள்ளக்கார பொண்ணும் கூட பட்டியலான பையனை வந்து கிளப் பண்ணி கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு தான் சாதி தெரியும். ஏன்னா இவங்க பைத்தியம். உண்மைதான் அந்த சாதி வந்து ஒரு பைத்தியம். அவங்க பைத்தியக்கார நிலைமையில கொண்டு போய் வச்சிருக்கு. சாதி சங்கங்கள்ல சில அமைச்சர்களே போய் பங்கேற்கிறாங்க. தயவு செஞ்சு கட்சியை விட்டு வெளியே போகணும்னு சொல்லணும். யாரெல்லாம் இடஒதுக்கீடு வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஸ்கெட்யூல்டு லிஸ்ட் தான். அவங்க அத்தனை பேருமே ஸ்கெட்யூல்டு காஸ்ட் தான். ஸ்கெட்யூல் பண்ணப்பட்ட காஸ்ட் தான் அத்தனை பேர். படிச்சா ஜாதி பார்க்க மாட்டாங்க. இப்பெல்லாம் யாருப்பா சாதி பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கான பதில் இதுதான். ஏன்பா ரிசர்வேஷன் என்னைக்கும் கொடுக்கணும்? அவங்களுக்குலாம் பதில் இதுதான். படிப்பு வந்து சாதி ஒழிப்புக்கோ எந்த வேலையுமே செய்யலை. சாதி ஒழிப்புக்கு படிப்பில் என்ன இருக்கு? எல்லாரும் சமம்ங்கிற சிந்தனையை கல்வி இன்னும் கொடுக்கவே இல்லையே. சாதி அடையாளத்தில் தான் இங்கே வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களும் உருவாக்கப்படுறாங்க. ஏன்னா ஓட் பாலிடிக்ஸ் வந்து அந்த பக்கம் திருப்பிட்டு இருக்கு. இதுக்கு காரணமே நீங்க தாங்கிறது மாதிரி இருக்கு. இதில் வந்து அந்த பெண் சுபாஷினி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. எப்படி இந்த சாதி ரீதியாக ஒரு தலைப்பை வந்து கீழே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே பெண்களையும் அப்படியே தான் வச்சிருக்காங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். தூத்துக்குடி இளைஞர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக பேசுறதுக்காக நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு இணையறாங்க இயக்குனர் திரு கௌதம்ராஜ் சார். வணக்கம். வணக்கம். இளவரசன் திவ்யாவிலேருந்து, கோகுல்ராஜ் பாதியிலிருந்து, கௌசல்யா சங்கர், இப்போது கவின் சுபாஷினி, இவங்க வந்து நிற்குதில்ல. இத்தனை ஆண்டு காலம் இப்போ நீங்களே படத்தில் நிறைய முற்போக்கான விஷயங்கள்லாம் பேசியிருக்கீங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சமூகம் இன்னும் படிப்பினை படிக்கலையா, இல்லை பின்னணி ஒரு பயமே இல்லாமல் போச்சா? இல்லை, இது வந்து ஒரு டிஜிட்டல் எராவுக்கு அப்புறம் வந்த லிஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. சமீப உதாரணங்களாக அதை சொல்கிறேன். அந்த லிஸ்ட் எடுத்தோம்னா ரொம்ப பெருசு இருக்குது. அது வந்து நக்கீரன் உட்பட எழுதின கண்ணகி முருகேசன் ஏகப்பட்டது இருக்குது. அது வந்து அதோட லிஸ்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இன்னும் இது ஏன் மாறலை, இன்னும் மாறாமலே இருக்கே அப்படிங்கிற சூழல் தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியோட ரிஃப்ளெக்ஷனாக நான் நினைக்கிறேன். அது இங்கே யாருக்கும் மனநிலை மாற்றம் வந்து அவ்வளோ வந்து சேர்ந்துருச்சாங்கிறது இன்னும் 100% அச்சீவ் பண்ணலை. ஏன்னா இங்கே தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஊர் வந்து ஒரு மாநிலம் வந்து இந்தியாவிலே வந்து ஒரு யூனிக்கான ஒரு இடம் தான். என்னென்னா பேர்லேருந்து கூட சாதியை நீக்கிக்கிட்ட ஒரு இடம் தான். ஆனால் இது மனசுலேருந்து அவங்களுக்கு நீங்கிருச்சாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அது ஒரு பாதி அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்க, மிச்சம் வந்து அது இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று காலச்சூழல், அரசியல் சூழல்லாம் மாற மாற என்ன நடக்குதுன்னா இதை வந்து சாதியத்தையும் மதத்தையும் வந்து ஊக்குவிக்கிற செயல்பாடுகள் வந்து சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாகவே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து மதம் சார்ந்த சூழல் இந்தியாவில் இருக்குன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதி சங்கங்கள் இதெல்லாம் உருவாகும் போது என்னென்னா, இந்த சாதி சங்கங்களில் ஒரு முக்கியமான கேள்வி திரும்ப திரும்ப இருந்துகிட்டே இருக்குது. அது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா இந்த சாதி சங்கங்களுடைய நோக்கம் என்ன? இது வந்து அவங்களோட உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு சங்கங்களாக இருக்கிற வரைக்கும் அதை வந்து சரி. ஆனால் அதை தாண்டி இந்த ஒரு சாதி சங்கம் ஆரம்பித்தோம்னா அரசியலில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும், நம்ம கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு மட்டுமே சாதி சங்கங்கள் உருவாகிருக்கிறது நிறைய இருக்குது. அவங்க எல்லாமே என்னென்னா அதை வந்து தங்களை தக்க வச்சுக்கணும்னா தனக்கு பின்னாடி கொஞ்சம் ஒரு மக்கள் தொகை வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய சாதியோடைய பெருமை அப்படின்ட்டு ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே பிழையான ஒன்று. என்னென்னா இதே ஊருக்குள்ளே ஒரு வெள்ளைக்காரங்க போட்ட சட்ட பிரகாரமே வந்து நம்மளை வந்து தப்பாக வந்து வெள்ளைக்காரன் வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறான் அப்படின்னு சொன்ன சாதிகள் கூட இன்றைக்கி நாங்கள் அதுதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சாதி சங்கங்களை அதை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்குது. அன்னைக்கே அது நம்ம அசிங்கம்னு நினச்சிட்டு படித்தா சரியாயிடும், படித்தா அதுலேருந்து வெளில வந்துடலாம் அப்படிலாம் பேசப்பட்ட நேரத்தில் நீ கொலை பண்ணுற அந்த சுர்ஜித்துங்கிறவரே படித்த ஒரு இளைஞராக இருக்கார், அத்லெட்டிக் வீரராக இருக்கார். தன்னுடைய வாழ்க்கை ஸ்பாயிலாடுன்னு தெரிஞ்சு அதை மீண்டும் மீண்டும் பண்ணுறாங்கன்னா அந்த துணிச்சல், அந்த தைரியம் எங்கேருந்து வருது சார்? இது இல்லை, இது உங்களுக்கு படிப்பு வந்து சாதி ஒழிப்புக்கோ எந்த வேலையுமே செய்யலை. சாதி ஒழிப்புக்கு படிப்பில் என்ன இருக்குது? நீங்கள் வந்து எந்த ஸ்கூலிங் முடிச்சிருங்க, எந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் காலேஜஸ் படிச்சிருங்க, ஆர்ட்ஸ், எல்லாரும் சமம்ங்கிற சிந்தனையை கல்வி இன்னும் கொடுக்கவே இல்லையே. அது எங்கே? அதுக்கான ஸ்டடீஸ் எங்கே இருக்குது? நீங்கள் அங்கே போனால் ஒக்காபுலரிஸ், ஒகேஷனல்ஸ் என்ன உங்களுக்கு என்ன படித்து முடிச்சுட்டா என்ன வேலை வாங்கலாம், அங்கே போய் என்ன சம்பாதிக்கலாம், அதுக்கு என்னென்ன வழி, அது மட்டும் தான் இருக்கே தவிர என்ன குறைஞ்சபட்சமாக ஹியூமன் வேல்யூஸை சொல்லிக் கொடுக்குற அளவு கூட இங்கே இல்லையே சப்ஜெக்ட்ஸ். இங்கே வந்து இருக்கிறத புரிதலுக்கு கொஞ்சம் நாலேஜை கொடுக்குறது மட்டும் தான் இருக்குது. எப்படின்னா ஒரு சமூக அறிவியல் இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை சட்டம் என்ன, இங்கே இருக்க சொசைட்டியோடைய புவியியல் சார்ந்த விஷயங்கள் என்ன, இதைத்தான் சொல்லிக் கொடுக்குதே தவிர உண்மையாலேயே இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சினாரியோ என்ன, சாதியம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்னா இங்கே வந்து சாதி வந்து பெரிய சிக்கலான ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்குது. என்னென்னா அது ஒரு சிலந்தி வலை மாதிரி, அது ஒன்றும் பெரிய வலைப்பின்னல் மாதிரி, ஒரு சிக்கல் மிக்க வலைப்பின்னல். அந்த வலைப்பின்னலை வந்து உருவாக்குனது யாருங்கிற கேள்வி இருக்குல்ல, அதை திரும்ப என்னென்னா அது ஒரு பெரிய டிபேட்டை அதை பேசியும் நம்மளால உடைக்க முடியும். ஆனால் என்னென்னா இன்றைக்கி இருக்கே அப்படியேப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கும்போது அது வந்து ஒரு நோய் மாதிரி ஃபுல்லாக கேன்சர் மாதிரி எல்லா பக்கமே பரவி நிற்கிது. அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு ஒன்று இருக்குல்ல, அது இல்லவே இல்லை.
இப்போ வந்து நோயில் வந்து இத்தனை பேர் சாகுறாங்கன்னா ஒவ்வொரு நோயாக எடுத்துக்கோமே, ஒரு காச நோய் இருக்குது, கேன்சர் இருக்குது, எய்ட்ஸ் இருக்குது, என்னென்ன எல்லாத்துலேயும் வருஷத்துக்கு இத்தனை பேர் சாகுறாங்கன்னா சாதிய பிரச்சனைகள் இத்தனை பேர் சாகுறான். இப்போ இது எல்லாத்துக்குமே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய அரசாங்கங்கள் வந்து இப்போ சாதி சார்ந்த விஷயங்களுக்கு இதெல்லாம் தமிழ்நாடாவது ஒரு சாதி ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கான நிறைய சில முன்னெடுப்புகளையாவது முன்னெடுக்குது. சாதி மறுப்பு திருமணங்களாகட்டும், அப்படி திருமணம் பண்ணால் அதை வந்து அங்கீகரிக்கிறதாகட்டும், அவங்கள ஊக்குவிச்சு நிறைய கருத்தரங்கங்கள் நடத்துகிறதாகட்டும், அதில் நிறைய செய்யுது. ஆனால் இந்திய அரசாங்கத்தில் எந்த செயல் திட்டமும் இல்லை. புத்தகத்துறை எல்லா புத்தகத்தில் இந்தியா ஃபுல்லாகவே புத்தகத்துறை முதல் பக்கத்தில் ஒன்று இருக்குது. என்னென்னா தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு. ஆனால் அது எல்லாத்தையும் அதை எப்போ பாடமாக நடத்த போகிறீங்க? அதை பாடமாக நடத்திட்டு தானே எந்த இடத்துல அந்த பாடம் நடத்தப்பட்டிருக்குது. அந்த ஒரு பேஜுக்கு வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க? இந்தியாவில் இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தானே செஞ்சாங்க. அந்த பாடத்தை நடத்தணும்ல. ஒரு பீரியடாக கூட நடத்தலையே. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன புரியும்? அது ஒரு பக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காமெடி பண்ணுறதுக்கு தான் அதை மாற்றிட்டு, ஏன்னா பரீட்சை ஒரு பாவச்செயல், பரீட்சை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல்னு அவங்கள காமெடி பண்ணுறதுக்கு தான் அந்த சூழலாக மாறி இருக்கே தவிர அதுக்கு வந்து பெரும் செயல் திட்டம் உருவாக்கணும். ஏன்னா படிப்பு மட்டுமே இங்கே அவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கிறது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்டடி வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்களுக்கு இந்த படிப்பாக உருவாக்கி உளவியல் மாற்றத்தை உருவாக்கணும். இப்போ அந்த பையன் வந்து ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான்னா அவனுக்கு இருந்த சுற்றுச்சூழல் தானே அவனை வந்து அதை நோக்கி நெருக்கியிருக்கும். இது தப்புன்னு அவனுக்கு எப்போ அதை நெருக்கியிருக்கும்? சுற்றுச்சூழல் வந்து அவன் திரும்ப ஏன்னா இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு வந்து சொசைட்டியில் திரும்ப ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபங்க்ஷனில் போய் உட்காரும்போது இவங்க 2 பேரும் ஏற்றுக்க மாட்டான். ஏற்றுக்காதவே அவன் இந்த சுற்றி இருக்க 10 பேர் ஏற்றுக்க மாட்டான். இவங்களுக்கான அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எல்லாமே மனநிலைமை சார்ந்தது. அது என்னென்னா அதாவது சாதி அந்த கட்டமைப்புங்கிறது என்னென்னா சைக்கலாஜிக்கலாக ஒருத்தனை வந்து அவன் பேர்லேயே அவன் பிறந்த உடனேயே அவனை வந்து கூனி குறுக வைக்கக்கூடிய ஒரு தளம். ஒருத்தர் நான் தான் பெரிய ஆள்னு ஏற்றக்கூடிய ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் பவர் கொண்டது. அதை கண்டுபிடிச்சி தானே வச்சுட்டு இருக்காங்க இவங்க. இதுக்குள்ள 1000 கேள்வி திரும்ப இருக்குது. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார் மண், இது நிறைய நாட்களாக வைக்கப்படுற ஒரு கேள்வி தான். பெரியார் மண்ணுங்கிறோம், இந்த மண்ணில் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்போது பெரியாரை பின்பற்றி வரக்கூடிய அரசுகள் என்ன செஞ்சுருக்குங்கிற கேள்வியும் இதில் வரத்தான். ஆமாம், அரசாங்கங்கள் வந்து இதுக்கான முன்னெடுப்புகளை தொடர்ச்சியை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே இதுக்கு அக்ராஸில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வந்து நேரடியாக என்னென்னா நம்ம சட்டம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அரசு அமைக்கிறதுக்கு சில டிசைன்ஸ் இருக்குது. நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் வரணும். அங்கே படித்தவங்களாக இருக்கணுமா, படிக்காதவங்களாக இருக்கலாம். அப்புறம் அப்படி ஒரு தகுதியே கொடுக்கல. ஒரு எம்எல்ஏவோ எம்பி ஆகணும், அதுக்கு தகுதியே கொடுக்கல. உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யார், அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் தான் இருக்குது. அதனால் இங்கே என்ன ஆகிடுதுன்னா, இங்கே இப்போ இது சாதி மறுப்பு பேசின பெரியார் வழியை பின்பற்றக்கூடிய திராவிட கட்சிகள் கூட இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே மாட்டிக்கிட்டு அவங்க ஊரில் எது மெஜாரிட்டி காஸ்ட்டோ அதுலேருந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அதாவது 51% வாங்கினா தான் வெற்றி அப்படின்னு நம்ம ஊரில் இல்லையே. 25% வாங்கினா கூட வெற்றி தான் இங்கே. ஏன்னா யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்க. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால சாதி அடையாளத்தில் தான் இங்கே வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களும் உருவாக்கப்படுறாங்க. அவங்க எல்லோரும் பெரிய குவாலிட்டியோட கிளாரிட்டியோடு வந்திருக்காங்களான்னு தெரியல. அப்படி ஒரு சிக்கல் இருக்கும் பொழுது இந்த குவாலிட்டி கிளாரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. இதை வந்து டைரெக்டாக குவாலிட்டி கிளாரிட்டிக்கு மாற்றி ஒரு எலெக்ஷன் வைக்கலாம்னா அது நடக்கவே கூடாது. ஏன்னா அது ரொம்ப சிக்கலான ஒரு பிரச்சனை. என்ன ரீசன்னா, சாதிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு இப்படி ஒன்று கொண்டுட்டு வந்தோம்னா அதில் வந்து உட்கார்ற எல்லாருமே இவங்க எல்லாத்தையும் சைக்கலாஜிக்கலாக இவங்க எல்லாத்தையும் கீழேன்னு மாற்றிட்டு யார் மேலேன்னு ஒரு ஐடியா வச்சுருக்காங்களோ அவங்க மட்டுமே மேலே வந்து உட்கார்ற ஒரு சூழல் உருவாயிடும். அது தெரிஞ்சு தான் இப்படி ரெப்ரசன்டேட்டிவ் வச்சுருக்காங்க. ஆனால் இதுலேயும் அடிப்படை உளவியலை மாற்றி அமைக்காமல் இது எல்லாமே சரியாகாது. இது ஏன்னா இந்தியாங்கிறது வந்து ஒரு பெரிய நாடு, டைவர்சிட்டியான நாடு. ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் வேறு வேறு சிந்தனைகள் இருக்குது. அந்த சிந்தனைக்குள்ளேயே ஊடுருவி இந்த சாதி அமைப்பு இருக்குது. இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு சாதி இருக்குது, வந்து உத்தரப்பிரதேசில் ஒரு சாதி இருக்குது, பீகாரில் ஒரு சாதி இருக்குது, ராஜஸ்தானில் ஒரு சாதி இருக்குன்னா எல்லாருமே நாடாக வந்து இன்னைக்கு ஒரு நாடாக இருக்கலாம். ஒரு விளக்காரம் பிடிக்கும் போதே ஒரு நாடு கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற ஒருத்தனும் ராஜஸ்தானில் இருக்கிறவனும் ஒரே சாதின்னு எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இங்கே ஆடு மேய்க்கிறவனும் ராஜஸ்தானில் ஆடு மேய்க்கிறவனும் ஒரே சாதின்னு இங்கே கட்டமைக்கப்படுது. அப்படின்னா ஜீசஸ் ஆடு மேய்ச்சார், அவரும் அதே ஜாதியா? கேள்வி அது. ஏன்னா இவங்களுக்கு யாரை வேணால் அந்த சாதி ஆக்கிட முடியும். இங்கே என்ன தொழில் பேரை வந்து பொது பேராக மாற்று, அதெல்லாம் சைக்காலஜின்னு உச்சம். இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து செருப்பு தைக்கிற ஒருத்தரும் பீகாரில் செருப்பு தைக்கிற ஒருத்தரும் ஒரே சாதின்னு இங்கே டிசைன் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இவர் என்ன ஆப்ரஹாம் லிங்கனும் செருப்பு தான் தச்சார், அப்போ அவரும் அதே காஸ்ட்டா? இந்த மாதிரி காஸ்ட்டாக பிரிக்கணும்னா யாரை வேணால் பிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். எங்கள் இந்தியா வளர்ந்த நாடுகளில் உள்ளவனை கூட நம்ம ஒரு கணக்கில் சாதி கணக்கில் பிரிச்சுருவோம். அது என்னென்னா இது பெரிய சைக்காலஜி. இந்த சைக்காலஜியை வந்து திரும்ப அவங்க மனசில் ஏற்றி தான் இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்குறாங்க. இதனால் என்னென்னா இவங்களுக்குள்ளே மேலே கீழேன்னு ஒரு பிளேயை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நமக்கான இடம் இருக்குங்கிறத இந்த ஒரு பிளேயை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க.
அதுக்கு வரக்கூடிய அரசியல் மாற்றங்கள் என்னென்னா அதே எண்ணத்தோடு இன்றைக்கெலாம் வந்து அந்த பையன் இறந்து போன வீட்டுக்கு வந்து போய் அரசியல்வாதிகள் எல்லாரும் போய் கேட்டுட்ருக்காங்க. அதில் வந்து சாதி மறுப்பு திருமணங்களே கூடாதுன்னு ஐடியாலஜி இருக்கிற கட்சிகள் கூட போய் உட்காந்துருக்கு. யாருக்கு நீங்கள் ஏன்னா சாதி மறுப்பு திருமணமே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் கூட அங்கே போய் அவங்களுக்கு போய் ஆதரவு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அது ஓட் பாலிட்டிக்ஸை வந்து அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு காரணமே நீங்கள் தாங்கிறது மாதிரி இருக்குது இல்லையா அவங்களுக்கு. இன்னொன்று இவங்களுக்கான உளவியல் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு நிறைய தேவை இருக்குது. இல்லை இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப வரக்கூடிய கமெண்ட்ஸ்லாம் உனக்கு என்னடா நீ தான் 1.5 லட்சம் சம்பாதிக்கிற உன் சமூகத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க வேண்டியதானே, போனால் வெட்டு வாங்கின்னு தெரியுமில்ல, நீ ஏன் அவங்க வீட்டில் போய் போகிற, இப்படி இந்த கமெண்ட் போடுறவங்க கூட மனசில் வன்மத்தோடு போடுறாங்கன்னா அப்போ அதை பற்றின புரிதல் என்னவா இருக்குது, நம்ம என்னத்தை உருவாக்கி வச்சுருக்கோன்னு ஒரு கேள்வி வரதானே செய்யும். ஆமாம், இதை தான் நான் சொல்கிறேன். இதை தான் சைக்காலஜி அதாவது இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சிந்தனை என்னென்னா, இங்கே பிசி அப்படின்னா என்ன, அது பின்ன மிகப்பெரிய ஜாதின்னு அர்த்தமா, பேக்வேர்டு பிற்படுத்தப்பட்ட சாதி. அதுக்கு வார்த்தை அர்த்தம் வந்து பிசினா பேக்வேர்டு காஸ்ட்னா அது என்ன இருக்குது, அதில் என்ன பெருமையா, நான் சாணியால் அடிபட்டவன் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பெருமை இல்லையோ அது பேக்வேர்டு காஸ்ட்டுங்கிறது பெருமை இல்லை. முதல்ல அது ஸ்கெட்யூல்டு காஸ்ட்னா அது என்ன, அது உனக்கு சிறுமையா? உண்மையை சொன்னால் யாரெல்லாம் இப்போ இடஒதுக்கீடு வாங்குறாங்களோ அத்தனை பேருமே எஸ்சி தான், அத்தனை பேருமே எஸ்சி தான். இதில் வந்து எல்லாருமே எஸ்சி தான். என்னென்னா ஸ்கெட்யூல் காஸ்ட் தானே. ஸ்கெட்யூல் எதுக்கான ஸ்கெட்யூல் காஸ்ட், அது இடஒதுக்கீடு வாங்குறதுக்கான ஸ்கெட்யூல்டு, ஏதாவது பட்டியல், யாரெல்லாம் இடஒதுக்கீடு வாங்கணுமோ அவங்களுக்குலாம் ஒரு பட்டியல் பண்ணுங்கன்னு விளக்கணும் சொல்கிறாங்க. 1919 வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ வந்து எல்லா இடஒதுக்கீடுக்கு தேவையான சாதிகளின் பட்டியல்களை எடுங்க, அதுக்கு ஒரு பட்டியல் உருவாகுங்க அப்படின்னு ஒரு பட்டியல் உருவாக்குறாங்க. அது பேர் தான் ஸ்கெட்யூல்டு, பட்டியல் செய்யப்பட்ட காஸ்ட், ஏதாவது பிற்படுத்தப்பட்ட ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டு லிஸ்ட் எடுக்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே வந்து ஸ்கெட்யூல்டு காஸ்ட்னு இவங்க பிரிக்கப்படுறது வந்து வர்ணம் சார்ந்த ஒரு சிக்கலில் தான் பிரித்து எடுக்கிறாங்க. இப்போ இன்னொரு தரப்பு என்ன வராங்கன்னா, நாங்களுமே ஒடுக்க தான் பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. இப்போ விளக்காரன் வந்து யோசிக்கிறான், அப்படியா என்னென்னு அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு என்னென்னு செக் பண்ணும்போது ஆமாம் இவங்களுமே ஒடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னொரு லிஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி பிசி அதாவது பிற்படுத்தப்பட்ட சாதிகள் எதுன்னு தான் ஒரு லிஸ்ட் எடுக்கப்படுச்சு, அதுக்கு பேர் தான் எஸ்சி. பிசி காஸ்ட்டுடைய ஒரு ஸ்கெட்யூல்டு லிஸ்ட் எடுக்கப்படுச்சு. பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக யாரெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்கான ஷெட்யூல் எடுக்கப்படுச்சு. இப்போ அப்படியே என்ன ஆச்சுன்னா, நாங்களும் வரோன்னு சொன்னோன்னா இன்னொரு லிஸ்ட் எடுங்கயா, யாரெல்லாம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களையும். அதனால தான் அதுக்கு பேர் பிசி ஸ்கெட்யூல் லிஸ்ட்டு, இதுக்கு பேர் ஓபிசி ஸ்கெட்யூல் லிஸ்ட்டு. அதுதான் இப்போ நான் ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதுதானே அந்த பிசி. நான் ஓபிசி, நான் இங்கே ஒன்றும் பிசி கிடையாது, ஓபிசி தானே. அப்போ பிசி யார்? இதுவே பெரிய பிழை. இப்போ என்னென்னா இதுவே பெரிய பிழை, அதெல்லாம் பெரிய பிளே வேறு. ஏன்னா வெள்ளைக்காரனை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற இவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்துடலாங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் இவங்கெல்லாம் ஒத்துமையாக இருந்தால் என்னென்ன பிரச்சனையாங்கிற சிந்தனையாக ஒன்று இருந்துச்சு. இப்போ உண்மையிலே இதுக்கு லிஸ்ட்டு கொடுத்தா எல்லாருமே எஸ்சி தான். திரும்ப திரும்ப நான் அழுத்தி சொல்கிறேன், பட்டியல் நம்ம யாரெல்லாம் இடஒதுக்கீடு வாங்குறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஸ்கெட்யூல்டு லிஸ்ட்டு தான். அவங்க அத்தனை பேருமே ஸ்கெட்யூல்டு காஸ்ட் தான், ஸ்கெட்யூல் பண்ணப்பட்ட காஸ்ட்டு தான் அத்தனை பேரும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எடுத்தாங்களா அவங்க தான் பிசி காஸ்ட், அவங்க எஸ்சின்னு அதை வந்து இப்போ எஸ்சின்னு சஸ்டெயின் பண்ணுறோம். இன்னொருத்தவங்க நாங்களும் வேணும்னு சொல்லும்போது ரெண்டாவது லிஸ்ட் எடுத்தாங்கல்ல, அதுதான் ஓபிசி. பிசி அண்ட் ஓபிசி எல்லாமே எஸ்சி தான். ஆனால் இவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறதுக்காக இங்கே அதாவது வெள்ளைக்காரனுக்கு யாரெல்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்தவங்க எல்லாரும் இதை மாற்றுறாங்க. அதில் பிசிங்கிற வார்த்தையை தூக்குறாங்க, இதில் எஸ்சிங்கிற வார்த்தையை தூக்குறாங்க. ஆக்சுவலி பிசி எஸ்சி ஓபிசி எஸ்சி தான் அது. அவர் அதான் கேட்குறேன், ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இருக்குது. எங்கே பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஸ்கெட்யூல்டு காஸ்ட்னு இருக்குல்ல, எதனுடைய ரிசர்வேஷன் ஸ்கெட்யூல்டு காஸ்ட் கிடையாது. அது பேர் அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது இல்லை. பிசி ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டும் இல்லை. எங்கே இதில் இருக்கா, கான்ஸ்டியூஷனில் இருக்கா? எதுவுமே இல்லையே. அது எதையுமே எதுக்கு மறைச்சாங்க அதை? இல்லை, இது எதுக்காக சொல்கிறேன்னா, இவங்க வந்து உங்கள் சிக்கல் என்னென்னா இந்த பிளேக்குள்ளே மாட்டிக்கிட்டு இவங்கெல்லாம் தவிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் பிசியா எஸ்சியா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த சிக்கலுக்குள்ளே நானும் மாட்டிக்கிட்டு இருக்கேனே. ஏன் எனக்குள்ள ஒருத்தன் குற்றவாளியாக மாறுறான், எனக்குள்ள ஒருத்தன் பாதிக்கப்படுறான். ஆனால் உண்மையை சொன்னால் நம்ம எல்லாத்தையும் ஒரே லிஸ்ட்டாக தான் வச்சுருக்கான். அதை நம்மக்கிட்டே மறைச்சி நம்மளையே ப்ளே பண்ண வச்சு நம்மளே வெட்டி வைக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லாருமே எஸ்சி தாங்க. இங்கே எஸ்சி தான், கம்ப்ளீட்டாக எல்லோரும் எஸ்சி தான். அவனுடைய விஷயப்படி எஸ்சி தான். அரசியலமைப்பில் போய் எழுதும் பொழுது இதை மட்டும் விட்டு எழுதுறான். திரும்ப ஆய்வு பண்ணி எல்லாருமே பேச சொல்லுங்க. வெறும் எஸ்சி எங்கேயாவது கொடுப்பீங்களா? நான் கேட்குறேன், ஒரு பட்டியல் போடுங்கப்பா அப்படின்னு போடுங்க. என்னென்னா ஒரு பட்டியல் போடுங்கப்பான்னா எதோடைய பட்டியல் இருக்குல்ல, ஒரு காய்கறிக்கான பட்டியல் போடு, மளிகை சாமானுக்கான பட்டியல் போடு, இப்படி தானே சொல்லு. வெறும் ஸ்கெட்யூல் காசுனா எதுக்கான பட்டியல்? வெறும் வார்த்தை எப்படி வச்சு சொல்லுவீங்க? அப்படி ஒரு வார்த்தை எதுக்காக பயன்படுமா? அதை தான் வச்சு பண்ணாங்க. அதுக்குள்ளே இருக்கிற இவ்வளோ பெரிய பிளேயில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? தொடர்ச்சியாக எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. குறைஞ்சபட்சமாக இதை ஐடென்டிஃபை பண்ணி பேசுகிற இடத்துல தமிழ்நாடு மாதிரியான இடங்கள் தான் இருக்குது. இதை பேச ஆரம்பிச்சது அயோத்தியாச பண்டிதர் வந்து ஒரு பக்கம் கிராஸ் பண்ணி போன பிறகு அதுக்கப்புறம் சட்டம் படித்த ரெட்டமலை சீனிவாசன் மாதிரி பல பேர் இதை வந்து அட்ரஸ் பண்ணி காமிச்சாங்க.
இதுக்கு பேரலாக தான் அம்பேத்கர் அங்கே உருவாரு. அவர் இதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் என்னன்னா மீடியா ஃபுல்லாக அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆக்குப்பை பண்ண ஆட்கள் வேறு ஆட்கள், அவங்க அதை வெளியில் சொல்கிறதுக்கான இடமே கொடுக்கல. அதுக்கான பிளேயில் தான் எல்லாரும் சிக்கி ஒரு பக்கம் குற்றவாளிகளாகவும் ஒரு பக்கம் அதில் பாதிக்கப்படுறவங்களும் யாருன்னா ஒரே ஆள் தான் உருவாயிட்டு இருக்கான். அது நமக்கே தெரியல. படிச்சுட்டா ஜாதி பார்க்க மாட்டாங்கன்னு ஒரு வாதம் ரொம்ப நாளாக சொல்லப்பட்டே வந்துச்சு. இந்த பையன் நல்லா படிச்சிருக்காப்புல, வருஷத்துக்கு 18 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாருன்னு சொல்கிறாங்க, ஐடியில் இருக்காரு, பார்க்க லுக்கும் நல்லா இருக்காரு. அப்போது இதை தாண்டி என்ன தான் பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா படிச்சிருக்காரு, படித்தா ஜாதி பார்க்க மாட்டாங்க, படித்தா எல்லோரும் ஒன்றா பார்ப்பாங்க, இப்படி தானே சொல்லிட்டு வந்தாங்க. இப்போது அந்த இது வந்து இங்கே சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. இதுலேயும் இல்லை, இதில் தான் இந்த அடிக்கடி நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், இப்போல்லாம் யார்ப்பா சாதி பார்க்குறான் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல. இந்த வார்த்தை வந்து நகரத்தில் உட்காந்துட்டு பேசுகிற வார்த்தை. ஏன்னா நகரங்கள் வந்து சாதியை வந்து பெருசாக கட்டமைச்சு எழுதுக்காது. என்ன ரீசன்னா, இங்கே எந்த ரிச்சுவல்ஸுமே அதை நோக்கி நகராது. ஏன்னா கிராமங்கள் தான் சாதி ஜாதி பார்த்து வீடு கொடுக்குறாங்க, அந்த பிரச்சனைலாம் இருக்குது. அது வந்து ரொம்ப எக்ஸப்ஷன்ஸ் தான், ரொம்ப எக்ஸப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஒரு 100ல் ஒரு 5% கூட இருக்காது. டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா 5% கூட அப்படி இருக்காது. நீங்கள் வெறுமன் நிறைய அந்த ஆப்ஸில் கூட அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. எங்கேயோ 4-5 இடத்துல ஒட்டியிருப்பாங்க. அது வந்து இந்த வெஜ் ஒன்லி இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. தவிர எல்லாத்துக்கும் அப்படி ஒரு சிக்கல் வர்றது கிடையாது. ஆனால் இருக்குது. அது என்னென்னா சதவீத அடிப்படையில் ரொம்ப குறைவு. ஆனால் இப்போல்லாம் யாருப்பா சாதி பார்க்குறாங்கன்னு கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கான பதில் இது தான். ஏன்ப்பா ரிசர்வேஷன் என்னைக்கும் கொடுக்கணும், அவங்களுக்கெல்லாம் பதில் இது தான். ஏன்னா படிப்பும் சாதியும், முதல்ல படிக்கிறதுக்கும் சாதிய பிரச்சனையும் வேறையே இல்லை, எல்லாமே ஒன்று தான். என்னென்னா எதுக்காக வந்து நம்ம சொன்னதை இதை பிரித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைன்னா, நீ சாதி பார்க்க வேண்டாம், எப்போனா நீ படிச்சுட்டு ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டினா அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கே தவிர, இப்போ பொருளாதாரத்தில் அவன் உயர்ந்துதான்னு வச்சுக்கோங்க. இந்த பையன் இப்போ வந்து படிச்சிட்டான், ஐடியில் ஒர்க் பண்ணுறான், படிச்சுட்டு அவனுக்கு ஒரு சம்பளம் வருது. இவன் ஒரு இடத்துல போய் ஒரு என்னென்னா, இன்றைக்கி இந்த தமிழ்நாடு வந்து நிறைய தொழில்துறையில் பெருசாக இருக்குது, அது இல்லாமல் அவங்களுடைய இன்கம்ஸ் பெருசாக இருக்கும்போது இந்த வட்டத்துக்குள்ளே வந்து நிற்கும் பொழுது சாதியத்தை அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. அவங்க இந்த இடத்துல வந்து உட்கார போகிறாங்க. அவங்க வந்து யாரை பார்த்தாலும் பக்கத்தில் உள்ளவனோட காஸ்ட்டு கூட தேவையில்லை, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க போகிறான். காஸ்டியூம்லேருந்து எல்லாமே அவனுக்கு ஒரு யூனிஃபார்மேட்டிக்கலாக அவன் வெஸ்டர்னைஸ்டாக இருக்க போகிறான். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு கேள்வி இருக்காது. அதுக்குள்ளே அவன் பாட்டுக்கு போய்டும். இங்கே இந்த ஜோனில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் திருமணம்னு வரும்பொழுது என்னென்னா, ஊர் சார்ந்த ஆட்கள்னு வந்தீங்கன்னா ஜாதியை பார்க்க ஆரம்பிப்பான். இல்லைன்னா இவன் அந்த லவ் மேரேஜ் கூட இங்கே வந்து அக்செப்டபிள் ஆகிடும். ஸோ இவங்களுக்குள்ளே வேணால் இந்த மாதிரி சிட்டி கல்ச்சருக்குள்ளே மூழ்களுக்கு வேணால் இப்போ யார்ப்பா சாதி பார்க்குறாங்களே இருக்கலாம். ஆனால் கிராமம் சார்ந்த ஆட்களுக்கு இந்த பிரச்சனை வந்து கன்ஃபார்மாக வந்துடும். அதுவும் எஸ்பெஷலி கல்யாணம் ஒன்று தான் வந்துடும். ஏன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே கூட ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி நவீன ஒரு சமத்துவபுரம் மாதிரி தான். அதில் வந்து எல்லா ஜாதிக்காரனும் இருப்பான். அவன் வந்து பக்கத்து வீட்டுக்காரனை கூட எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். அவன் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிருப்பான், ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் என்னென்னா, இவன் எல்லாரும் தனித்தனியாக அவன் கல்யாணம் போது ஜாதியை பார்த்துட்டு இருப்பான். ஒரு கல்யாணத்தில் ஐயர் கூட இல்லாமல் பண்ணிடலாம், ஆனால் கல்யாண பத்திரிக்கையில் ஜாதி பேர் இல்லாமல் யாரும் பண்ணுறது அது முன்னாடி இருந்துச்சு. இப்படி இன்னைக்கு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணதோன்னு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் தோணுது. நிறைய இடங்களில் அப்படி போடக்கூடிய ஒரு சூழலை கூட நம்ம பார்க்குறோம். அது என்ன ரீசன்னா, அரசியல் சூழலுக்கு வந்து அதை என்கரேஜ் பண்ணுற சூழல் ஒரு பக்கம் இருக்குது. இந்த சாதிச்சங்கங்கள் ஒரு பக்கம் அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய சூழல் இருக்குல்ல, அதை வந்து திரும்பவும் அதை ரெகுலேட் பண்ணணும். இந்த சாதிச்சங்கங்களெல்லாம் நிறைய ரெகுலேட் பண்ணணும். ஏன்னா அது சரியாக தான் செயல்படுது. சாதிச்சங்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் மக்களுடைய முன்னேற்றத்துக்காக தானே நாங்கள் இருக்கோம், நாங்கள் இன்னொருத்தவங்களை போய் அழிக்கணும் ஒழிக்கணும் நாங்கள் நினைக்கலையே அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை முன்வைக்கிறாங்க. அதான் இப்போ சாதிச்சங்கங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே எல்லாருமே இடஒதுக்கீடு கேட்டு தான் நிற்கிறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரியான ஊர்களெல்லாம் 90% மேலேயே இடஒதுக்கீடு கேட்டு தான் நிற்கிறோம். இவங்க எல்லாருமே இந்த நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாமே ஷெட்யூல் கேஸ்ட் தான். எல்லாருமே உரிமை சார்ந்து தான் தேடிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த உரிமை சார்ந்த தேடலுக்கு எதுக்காக உரிமை சார்ந்து, பொருளாதாரத்தில் ஒரு இடத்துல மேலே போகணும், அவ்வளோதானே. அதுதானே, பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேலே போயிட்டால் ஒரு ஈக்குவாலிட்டி வந்துச்சுன்னா, இந்த மாதிரி நவீன நகரங்களுக்குள்ள நகரும் பொழுது இந்த மாதிரி சாதியை பார்க்க அதோடைய செக்ஷன் அதோடைய பர்சன்டேஜ் வந்து ஒரு 10% கூட அச்சீவ் பண்ணியிருக்கலாமான்னு தெரியல. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 500-600 வருஷமாக இருக்குது. அது இன்னொன்று, இது எல்லாமே அரசியலமைப்பில் ஏற்றப்பட்ட ஒன்றா இருக்குது. அது இந்திய அரசாங்கம் கூட அங்கீகரிக்காத ஒன்றா இருக்குது. சாதி மறுப்பில் இந்திய அரசாங்கம் அங்கீகரித்து என்னத்தை ஒரு வேலை திட்டம் வச்சிருக்கு, ஒரு திட்டமும் இல்லையே. அப்படிங்கும்போது அதெல்லாம் கடந்து இதை ஜெயிக்கணுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. தமிழ்நாட்டில் அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். இங்கே ஏதாவது ஊரில் இப்படி டிஸ்கஷன் வருமானு கூட எனக்கு தெரியல. என்னென்னா இந்தியாவுடைய டோட்டல் இந்த மாதிரியான சாதி மறுத்த கல்யாணங்கள் இருக்குல்ல, அதில் வந்து 60% பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ்குள்ளே மட்டுமே நடக்குது. 60%. இதில் வந்து ரெக்கார்டட், நான் சொல்கிறது வழக்குகளாக மட்டுமே. வழக்குகள் இல்லாமல் அங்கே எவ்வளோ இருக்குது? இந்த வழக்குலேயே நான் பர்டிகுலராக சொல்கிறேன். இந்த வழக்கில் வந்து அந்த பையன் கொலை பண்ண பையனுடைய அப்பா அம்மா வந்து காவல்துறை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அவங்க எந்த தைரியத்தை அந்த பையன் அதை செஞ்சான்னு எனக்கு தெரியல. இப்போ இவங்களோட அப்பா மக்கள் இப்படி இருக்காங்கன்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி எத்தனை கேஸ் வந்திருக்கும்? நம்மளுக்கு கடைசி புகலிடமே இது போலீஸ் ஸ்டேஷனு. அவங்க இப்போ என்னவா ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? இப்போது இங்கே தெரிஞ்ச ஒன்று நமக்கு வந்து நியூஸாக மாறுது, தெரியாத ஒன்று
இல்லை இங்கே தான் இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க சார். இந்த பையன் தப்பு பண்ணா கொலை பண்ணான்னா அவனை தானே கைது பண்ணும், உங்கள் அப்பாவை கைது பண்ணியிருக்கீங்க, அம்மாவை கைது பண்ணணும்னு கோரிக்கை எழுந்திருக்கு, இது எப்படி பார்க்குறது நிறைய பேர் இல்லை. இது வந்து பொது வெளியில் எல்லாமே சட்டம் சார்ந்தது தான். இப்போ வந்து இதுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா அது சட்டம், விவாதம், விசாரணை எல்லாத்துக்குள்ளே இருக்குது. இப்போ இதை வந்து வெளியிலேருந்து இன்னொருத்தர் நம்ம இங்கே வெளியிலேருந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதே தப்பு முதல்ல. ஆனால் என்னென்னா சட்ட ரீதியாக அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்க தான் வேணும். இவங்க விவாத ரீதியாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் இருந்ததுனால இவங்க இருந்ததுனால தானே அவனுக்கு அவ்வளோ பெரிய தைரியம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு தான் அவங்கள நோக்கி இந்த கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. இது வந்து சரியாக தப்பாங்கிறது சட்டம் சார்ந்து தான் செயல்படணும். ஏன்னா அந்த கொலையில் அவங்களுக்கு என்ன தொடர்பு? இன்றைக்கி வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து எதை முகாந்திரம் இல்லாமல் செய்ய முடியாது. யாராக வேணா இருக்கட்டும், முகாந்திரம் இல்லாமல் சட்டத்துக்கான சாட்சிகளும் அவங்க வந்து சாட்சிகளை தான் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்க போகிறாங்க. பேப்பர்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் சாட்சிகள் அதுக்கு எது பொருந்ததோ அது பொருந்துச்சுன்னா எடுத்து வைக்க போகிறாங்க. இல்லைன்னா யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. இந்திய சட்டம் அப்படி ஒன்று இதுவே இல்லை. பட் ஆனால் சொசைட்டியாக அவங்களுக்கு என்ன சைக்காலஜி கொடுத்துருக்காங்கிற விஷயத்தை தான் இவங்க விவாதமாக தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. பட் அதெல்லாம் இன்னொரு பக்கம் இவங்க கொடுக்குற தைரியங்கள்லாம் தாண்டி. பட் இந்திய லெவலில் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இங்கே பதியப்பட்ட சில கேஸுகளோட அடிப்படையிலேயே, ஏன்னா அந்த இந்தியா தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடம்லாம் கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தியான இடம். ஒரு சின்ன விஷயம்னா கூட இத்தனை சேனல்லையும் டிபேட் பண்ணி இது என்னன்னா இது எதுக்கானது, இன்னொன்று இப்படி நடந்துடக்கூடாதுங்கிற ஆர்வத்தில் தானே நீங்களும் நானும் இதை பண்ணோம். இல்லாட்டி ஏன் பண்ணணும்? இல்லை உங்களுக்கு இன்னொன்று நடந்துடக்கூடாது தானே. அது அங்கெல்லாம் நடக்குதானா? நடக்கவே இல்லை. தமிழ்நாடு இல்லாத வேறு மாநிலங்கள் இது நடக்குதாங்கிற எனக்கு நீங்கள் எல்லாருமே நீங்கள் டேட்டாஸ் கூட தேடி பாருங்க, அவங்க நடக்க கூட இல்லை. இன்னொன்று பதியக்கூடிய கேஸ்கள்லேயே 60% இந்த 3 மாநிலங்கள்லேயும் வருதுன்னா இங்கேயே மறைக்கப்படுற சூழல் இருக்குது. அங்கே மறைக்கப்பட்டது எவ்வளோ இருக்கும்? பதியப்பட்டதுலேயே 60% அந்த ஊரில் இருக்குன்னா மறைக்கப்பட்டது எவ்வளோ இருக்கும்? ஏன்னா அங்கே இருக்கிற முதலமைச்சரே கூட இந்த சாதிக்காரன் இப்படி தான் செயல்படுவான்னு ஸ்டேட்மெண்ட் விட்ட சூழல்லாம் இருந்துச்சு. அப்படியாப்பட்ட சூழல்லாம் அந்த இது வேறு. பட் தமிழ்நாட்டில் நம்ம என்னென்னா திரும்ப திரும்ப பேசும்போது எதுக்காகனா இவங்க எஜுகேட் பண்ணப்படணும். இவங்க வந்து முழுக்க இவங்களுக்கு சைக்காலஜி சார்ந்தது. அதனால தான் சொல்கிறேன், பள்ளிக்கூடங்களில் இதை பாடமாக தயவு செஞ்சு அந்த முதல் பக்கத்தோடைய பாடத்தை இவங்களுக்கு நடத்துங்க. ஏன்னா இன்றைக்கி ஆப்போசிட்டில் வந்து மதவாதத்தை பேசக்கூடிய அமைப்புகள்லாம் கூட பள்ளிக்கூடத்துலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ண துவங்குது. ஏன்னா அவங்க அங்கேயே இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் மட்டும்தான் அதை வெளியில் கொண்டுட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ திராவிட கட்சிகளுடைய ஐடியாலஜி பெருசாக வெற்றி பெற்று இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுக்க குறைஞ்சபட்சம் இவ்வளோ பெரிய டிபேட் வந்ததுக்கான காரணம்லாம் அன்றைக்கி இருந்த டீச்சர்ஸ் வந்து திராவிட கட்சிகளை பயங்கரமாக ஃபாலோ பண்ணாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சொன்னதுனால தான் அடுத்த ஜென்ரேஷன்லாம் பெருசாக வந்துச்சு. பள்ளிக்கூடத்தில் திராவிட கட்சிகள் மீது என்ன ஒரு புகார் அல்லது குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுன்னா, இவங்க இடைநிலை ஜாதிகளுக்காக தான் குரல் கொடுக்குறாங்க, அதற்காக தான் போராடுறாங்க அப்படின்னு. அப்போது தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் இவங்களுக்கான குரலாக யார் இருப்பாங்க? இல்லை, இதில் வந்து நான் திரும்ப சொன்னது வந்து இந்த என்ன ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸில் இதை வந்து திருமாவளவன் அவர்களை வந்து நம்ம திரும்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. என்ன ரீசன்னா, இங்கே இப்போ திராவிட கட்சிகள் இவங்க வந்து இந்த பட்டியலின மக்களுக்கான முன்னேற்றத்துக்கான எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்களா இல்லையா, அதுதான் முதல் கேள்வி. இப்போ வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக ஒன்று வர்றது வேறு. இப்போ நீங்கள் கேட்குறதுல வந்து இவங்க வந்து இடைநிலை ஜாதிக்காக தான் இருக்குது. இடைநிலை ஜாதிகளுக்கு வந்து பெரும் பொறுப்புகளில் வந்து இடம் கொடுத்துட்டாங்க, இவங்க பட்டியலினத்தவர்களுக்கு அந்த வந்து இடம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விவாதம் இருக்கும். அதே மாதிரி ஆனால் பயன்பாடுங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாப்புலேஷனுக்கு ஈக்குவலான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்கும். பாப்புலேஷனுக்கு ஈக்குவலான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற எல்லா சலுகைகள் சார்ந்த எல்லா விஷயமே போய் சேர்றதுல எந்த விதத்துலையும் குறைபாடு இல்லாத கம்ப்ளீட்னஸ் போய் சேர்ந்துருக்கும். பிற்படுத்தப்பட்ட வகுப்பை காட்டிலுமே அது கொஞ்சம் சிறப்பாகவே போய் சேர்ந்துருக்காது. ஆனால் ரெப்ரசன்டேஷன் பாலிடிக்ஸ்னால இங்கே என்ன சிக்கல் வந்து நிற்குதுன்னா, இவங்க எல்லாருமே ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து நிற்கிறதுல பிரச்சனையாக இருக்குது. ஒரு மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வரதுக்கு பதிலாக இவங்கள பார்த்தீங்கன்னா நம்பராக 1, 2, 3 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு போய் சேர்றது தான் முதல் விஷயம். அதில் சிந்திக்கணுங்கிறது தான் திருமாவளவன் சொல்கிறார். என்னென்னா, இப்போ இந்தியாவில் வந்து சில மாநிலங்களில் வந்து இன்னமும் இவங்க சொல்கிறது படி சொன்னால் கூட எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து ஒரு பட்டியலினத்தவர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிரவே இல்லை. எத்தனை மாநிலத்தில் ஆகிட்டாங்க? ஆந்திராவில் ஒரே ஒரு வருஷம் ஒருத்தர் யாரோ வச்சுருந்தாங்க, அந்த மன்ஷி மாதிரி ஒருத்தர், பீகாரில் யாரோ ஒருத்தர் வச்சுருந்தாங்க, உத்தரப்பிரதேசில் அவங்க மாயாவதி இருந்தது. கொஞ்சம் அவங்க வந்து ஒரு கட்சி, ஆனால் அவங்க வேறொரு அப்பர் ஹேண்ட் எடுத்து ஒன்று வேலை செஞ்சாங்க. சரி, அவங்களே நான் கேட்குறேன், அவங்க செஞ்சதில் இந்த இவங்க பட்டியலினத்தவர்களுக்கு என்ன விதமான சலுகைகளும் உருவாக்கிட்டாங்க? கம்பேர்ட் டு உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு எவ்வளோ தூரம் மாறி இருக்கு? முக்கியமான கேள்வி இது, ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன பண்ணாங்க? அதை அவங்களுக்கு என்ன எந்த சாதி ஒரு மறுப்புக்கான ஏதாவது வேலையை செஞ்சுருக்கிறாங்களா? சாதி ஒழிப்பு வந்து சார்ந்த எந்தாவது ஒரு முன்னெடுப்புகளை உள்ள வச்சுருக்காங்களா? இல்லை அவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பொருளாதாரத்தில் உயர்த்துறதுக்கான என்ன ஸ்பெஷல் திட்டங்களை உருவாக்கியிருக்காங்க? கொஞ்சம் இதே தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஊருங்கிறது கிராமங்கள் முழுக்க சாதியத்தை சுமந்து நிற்கிது. அதுக்கு தான் இதுக்கான சூழலாம். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சமத்துவபுரம் மாதிரி ஒரு ஊரை உருவாக்குறாங்க. ஊருங்கிறது ஒரு கிராமத்தில் வந்து சாதிங்கிறது இந்த பக்கம் பட்டியலினத்தோர் ஒரு பக்கமாக வேறொரு
இடைநிலை ஜாதிகள் ஒரு பக்கமாக பிரிஞ்சிருக்க இடத்துல எல்லா சாதிகளையும் இணைத்த ஊர்களை உருவாக்குறாங்க. ஒரு ஊர் ரெண்டு ஊரில் எடுத்துகிட்டு போக முடியலையே, போகிற போக்குலேயே டைல்யூட் ஆகிடுச்சு, அது அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியல. அப்படி இல்லை, உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு தான் ஊரை உருவாக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் ஊரை உருவாக்க முடியாதுல்ல. ஆனால் எல்லா ஊர்லேயும் அவங்க அந்த அதுக்கான நோக்கத்தை போய் செலுத்திட்டாங்க. அது வந்து இந்த மாதிரியான ஒரு அடையாளம் சார்ந்த ஊர்களை எங்கே உருவாக்கியிருக்கிறாங்க? இதே ஊர்களில் குடிசை மாற்று வாரியங்கள் தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஊரை தவிர வேறு எங்கேயுமே இல்லையே. அந்த பொது எல்லாரும் சமுதாயமும் போய் வந்து நிற்கிறதுக்கான இடம் இருக்குல்ல. இன்னொன்று, இங்கே எஜுகேஷன் வந்து மாறி நிற்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, வளர்ச்சி வந்து யாருக்குமே நீங்கள் வேறு நாங்கள் வேறுன்னு இல்லை. இப்போ இந்த இறந்து போன இந்த பையன் கவினை வச்சே சொல்கிறேன். கவின் வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலின வகுப்புலேருந்து தானே வரான். அந்த பையனை வந்து அந்த பையன் மாதிரி எத்தனை பேர் அந்த இடத்துல மாறி தான் நிற்கிறாங்க. அதில் எங்கேயுமே மாற்றம்லாம் இவங்க வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்னோ பட்டியலினத்தோனோ மாற்றலை. ஏன்னா குளோபலைஸ் ஆன பிறகு அவனுக்கு இன்னொன்று சொல்லப்போனால் வெள்ளக்கார பொண்ணும் கூட ஒரு பட்டியலின பையனை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவோம். ஏன்னா அந்த பையன் அவங்களுக்கு சாதி பார்க்க தெரியாது, அவங்க என்ன சாதினே தெரியாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி எத்தனை வாட்டி நம்ம பார்க்குறோம் கல்யாணங்களை. வெள்ளக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சுன்னு ஸ்பெஷலாக கொண்டாடுறான். அவன் என்ன சாதினா இருக்கா தெரியுமா? தெரியாதுல்ல. தேனியில் கல்யாணத்தை நான் பார்த்துருக்கிறேன், திருவள்ளூரில் பார்த்துருக்கிறேன், பாண்டிச்சேரியில் பார்த்துருக்கிறேன். இவங்களாம் என்ன காஸ்ட்டுன்னு தெரியுமா நமக்கு? அவங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து ஏன் இங்கே இந்த தாய்லாந்து கொரியா பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்ணுறதுலாம் ஸ்பெஷலாக காமிக்கிறேன். அந்த பொண்ணுங்களுக்கு சாதி தெரியாது, இவங்களுக்கு தான் சாதி தெரியும். ஏன்னா இவங்க பைத்தியம். உண்மை தான், அந்த சாதி வந்து ஒரு பைத்தியம், அவங்களுக்கு பைத்தியக்கார நிலைமையில் கொண்டு போய் வச்சிருக்குது. இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு வந்து இவங்க அடிமையாகிட்டே இருக்காங்க. இதை வந்து அரசாங்க சைடு நம்ம கேட்குறது என்னென்னா, அந்த சங்கங்களை வந்து ரெகுலேட் பண்ணுங்க, அதை வந்து முறைப்படுத்துங்க. என்னென்னா அவன் இந்த பர்டிகுலர் நான் தான் சம்பாதிக்கணுங்கிறக்கா வெறி ஏற்றி அவனை வந்து தனக்கு பின்னாடி நிப்பாட்டி வச்சுக்கிறவன் இருந்தானா இதெல்லாம் சாதிய பயங்கரவாதம் மாதிரி எழுதணும். இது ஒரு பெரிய பயங்கரவாதம். கிட்டத்தட்ட சாதி சங்கங்களில் சில அமைச்சர்களே போய் பங்கேற்கிறாங்க, அவங்களே போய் அவங்க வேலை வந்து வன்மையாக கண்டிக்கணும். அரசாங்கம் வந்து உண்மையிலேயே என்ன பண்ணணும்னா, அவங்களெல்லாம் தயவு செஞ்சு கட்சியை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லணும். முதல்ல அவங்கள பதவி விட்டு நீக்கணும். ஏன்னா இங்கே சாதி வந்து உரிமை வாங்குற இடத்துல தான் இருக்கணும், அதை வந்து பெருமை பேசுகிற இடத்துல இருக்கவே கூடாது. உரிமையாக பெருமையான உரிமைக்கு தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் திரும்ப திரும்ப பிற்படுத்தப்பட்ட எல்லாரும் சேர்ந்த ஒரு பட்டியல் பிரிவாக மட்டும்தான் எல்லாருமே இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு ஏதாவது வழி கொடுக்கணும், அரசாங்கத்தை நோக்கி கை தூக்குற இடத்துல தான் இருக்கணும். இன்னமும் சொன்னால் நாங்கள் அதுலேயும் பின்னாடி இருக்கிறோன்னு கேட்கக்கூடிய உரிமை சார்ந்த போராட்டங்கள் நடத்திக்கிட்டு, இன்னொரு பக்கம் நீ எப்பறம் ஏன் போய் எனக்கு ஏன் வீட்டு பொண்ணை கட்டலான்னு நான் அவங்கள விட கீழப்பா அப்படின்னு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு உரிமை சார்ந்த போராட்டம்னு சொல்லிட்டு அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக நம்மளோட இவன் கீழடான இவனை போய் அடிக்க சொல்கிறது எவ்வளோ முரண்பாடு, எவ்வளோ சிக்கல் நிறைந்தது இல்லையா உங்களுக்கு? இதனால தான் சொல்கிறேன், சங்கங்களை முறைப்படுத்தணும். இன்னொன்று இவங்க எல்லாருக்கான பொது ஒரு சைக்காலஜியை உருவாக்கணும். சைக்காலஜி வந்து பெருசாக உருவாக்கணும். இப்போ இங்கே வந்து திருவள்ளூர்லேயோ தருமபுரியிலையோ மரக்காணத்துலையோ இந்த பக்கம் சேலம் கோயம்புத்தூர் சைடோ திருநெல்வேலி சைடோ தூத்துக்குடி சைடோ இது எதையுமே நான் பிரிக்கவே விரும்பலை. இன்றைக்கி தூத்துக்குடி அவங்கள ஸ்டாம்ப் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா அப்புறம் அந்த மக்கள் மட்டும் மனிதர்கள் இல்லையா, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆட்கள் தானே. அவங்களுக்கு இருக்கிற இதே சிக்கல் இவங்க எல்லாருக்குமே இருக்குது. குறைஞ்சபட்சமாக நீங்கள் சொன்ன மாதிரி தொழில் சார்ந்த நகரங்களில் இது கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ சென்னை மதுரை மாதிரியான மெட்ரோ தாண்டி ஓசூர் திருப்பூர் கோயம்புத்தூர் சிவகாசி மாதிரியான சில இடங்கள்ல அங்கே தொழில் வந்துருச்சு. உண்மையை சொன்னால் நம்ம வந்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள்லாம் அடுத்த இடத்துக்கு போயிட்டோம், வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. லாஸ்ட் 20 வருஷமாக கிட்டத்தட்ட எல்லாருமே காலேஜ் படிச்சிட்டாங்க. லேபர்ஸ்க்கான ஷார்ட்டேஜ் பெருசு. 50 லட்சம் பேர் ஷார்ட்டேஜ் ஃபில் பண்ணுறான் நார்த் இந்தியாவிலேருந்து. ஏன்னா அவனுக்கு வந்து அதுக்கான விஷயமே கிரியேட்டே பண்ணலை. இவங்க எல்லாம் அடுத்த இடத்துக்கு போயாச்சு. ஆனால் இந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய கீழ் தளத்தில் இருக்கக்கூடிய உண்மையை சொன்னால் எவன் அதை உருவாக்கணும், அவன் தான் கீழே உள்ளவன். அவன் இவங்களுக்குள்ள ஒரு சைக்காலஜியை உருவாக்கி நம்ம இப்படின்னா அவனோட சொந்த இதுக்காக உரிமையை தாண்டி பெருமை பேசுகிறங்கிற பைத்தியங்களாக உருவாகி இவங்களாத்தையும் இப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சைக்காலஜி மாற்றணும். இது சங்கங்களை வந்து ஒரு முறைப்படுத்தி ஒரு இடத்துல போகணும். முதல்ல ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அவசியம். சார் இதில் ரகசியமாக ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, ரொம்ப வெளிப்படையாக நடக்குது, ஆனால் அது ரகசியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு மேட்ரிமோனிலாம் வைக்கிறாங்க. அதில் அந்தந்த ஜாதி தலைவர்கள் ஜாதியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள்லாம் வந்து டிவிலேயே வீடு வீடாக பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் இதுக்கு முறைப்படுத்துறதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் சார்பில் ஒரு முறைப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? தமிழ்நாடு சார்பில் ஒரு முறைப்படுத்தினா என்ன நடக்கும்? அதுக்கு வந்து இப்போ இந்தியா சப்போர்ட் பண்ணணும்ல. இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இதை வந்து இதை நிப்பாட்டி நம்ம தான் முன்மாதிரி இதுலேயும் இருக்கலாம், எடுக்கணும். இதை தாராளமாக எடுக்கலாம். இதுக்கு வந்து கரெக்டான செயல் திட்டங்கள் இப்போ இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகளுக்கு வந்து எதிரான சட்டம் கொண்டுட்டு வரணும்னு நமக்கு எல்லாருமே முற்போக்கு அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து கேட்குறாங்க, உருவாக்கணும். அவங்க சில சிக்கல்களை சொல்கிறாங்க. அது என்னென்னா இது உருவாக்குனா அங்கே ஆகிடும் இங்கே ஆகிடும். இது எல்லாத்தையும் களைஞ்சிட்டு தயவு செஞ்சு கொண்டு வாங்கன்னு தானே சொல்லிட்டு இருக்கோம். இந்தியா லெவலில் அது வந்து நம்ம முன்னோடியாக இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இதையும் நம்ம முன்னோடியாக இருந்து அதை செய்யலாமே. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணக்கூடாது. இது வந்து
பிரிவினைவாதத்தை உருவாக்குது, தீண்டாமையை வந்து புஷ் பண்ணுதுன்னு நம்மளே சொல்லி கூட இது ஒரு புது சட்டத்தை உருவாக்கி நம்ம அதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். இதில் வந்து அந்த பெண் சுபாஷினி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இப்போ மத்தியானத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு வருது. எனக்கும் அவருக்கும் என்ன உறவுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், அது நீங்கள் பொதுவெளியில் பேசி அது பிரச்சனைக்குள்ள ஒன்றா மாற்றாதீங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும் விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா சமீப நாட்களில் அந்த பெண் மீது சமூக வலைத்தளங்களில் கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது. ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் பெண்கள் மீது, அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுறது சரியா? ஏன்னா அவங்க குடும்ப ரீதியான சிக்கல்கள்லையும் இருக்காங்க. ஆனால் பொதுவெளியிலேருந்து பார்க்குறப்ப இந்த பொண்ணு தான் அவரோட மரணத்துக்கு காரணம் அப்படிங்கிற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இல்லை, நான் முழுசாக அந்த வீடியோ பார்த்தேன். அந்த பொண்ணு வந்து ஆரம்பத்துலேருந்து பேசியிருக்கேன். நானும் அவனும் லவ் பண்ணுங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சொல்கிறாங்க. அது நானும் அந்த அவன் பையனும் லவ் பண்ணோம். அந்த பர்டிகுலர் டேயில் வந்து நான் வந்து அவங்க தாத்தா உடம்பு சரியில்லைன்னு நான் அங்கே இருந்தேன். அவங்க அம்மாவும் நாங்கள் ஃபோன் அடித்து பார்த்தோம், வரல. பட் இதில் வந்து என் தம்பிக்கும் அவருக்கும் நடந்த விவாதம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு கடைசியாக நாங்கள் இங்கே இருந்ததுனால அவங்க 2 பேரும் அடுத்த நாள் தான் மீட் பண்ணுறதா இருந்துச்சு. முதல் நாள் ஏன் மீட் பண்ணாங்கன்னு தெரியல. அதை நான் வந்து என்னென்னு அதுதான் எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இதில் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அந்த பொண்ணு ஒன்று சொல்லுது. இது வந்து விவாதத்தை அவங்க விசாரணைக்கு உட்படுது. இது வந்து நான் எது சரி இது தப்புன்னு நீங்களும் இதுலேயும் விவாதிக்க முடியாது, சட்டம் சார்ந்தது. ஆனால் விஷயமாக இந்த பொண்ணுங்க ஏன் இவங்க எல்லாருடைய செயல்பாட்டிலையும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஒரே மாதிரி இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஆணவ படுகொலைகள் நடந்துருச்சுன்னா என்ன இருக்குன்னா, அதனால் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே பேட்டர்னாக இருக்குது. அந்த ஒரே பேட்டர்னாக இருக்குது. அது என்ன ரீசன்னா, இப்போ அவங்கள குற்றம் சொல்லி இது பண்ண முடியாது. சொசைட்டியோட இஷ்யூ தான் அது. சொசைட்டியோட இஷ்யூ தான். சட்டத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டான பதிலாக வந்து நிற்கும். நீங்கள் காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற சூழலை எல்லாருமே அவங்க எல்லாத்தையுமே நெருக்கிறாங்க. இவங்களுக்கு வேறு இப்போது இந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து கௌசல்யா மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் சொந்த பெற்றோர்களுக்கு எதிராகவே ஆமாவை செஞ்சது தப்புன்னு கையை காமிக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க. பாக்கி எல்லாருமே பெண்களுக்கு வந்து இங்கே சமூகம் வந்து கம்ப்ளீட் ஒரு ஃப்ரீடத்தையோ அவங்களுக்கான டிசைட் பண்ணிக்கூடிய எல்லா சூழலையும் உருவாக்கிடுச்சுன்னா இல்லை. இவங்க எப்படி இந்த சாதி ரீதியாக ஒரு தலைப்பை வந்து இங்கே வந்து கீழே வச்சுருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இங்கே பெண்களையும் அப்படியே தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெரிய முன்னெடுப்புகள் தேவை. எங்கள் தமிழ்நாடு அரசாங்கங்கள் என்ன, தமிழ்நாடு இந்திய அரசாங்கங்களில் பாதிக்கு நான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருச்சா என்ன? இல்லையே. குறைஞ்சபட்சமாக இங்கே தான் இந்த வேறு என்ன உள்ளாட்சி அமைப்புகள்லையாவது ஒரு 50% கொடுக்கணுங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு. அதனால் இன்னும் அவங்க எம்பவர் பண்ணுறதுக்கான பெரிய சூழல் இருக்குது. அவங்க நிறைய அவங்க டிபெண்டடாக ஃபேமிலி டிபெண்டடாக தான் இருக்கிறாங்க. இல்லை, குடும்பங்கள் தான் சாதியை பாதுகாக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ உதாரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமாம், இல்லை, சாதியம் வந்து வேறொரு பக்கத்துலேருந்து குடும்பங்களை தாக்குது. இது வந்து பாதுகாக்கிறதே இல்லை. இவங்க குடும்பங்கள் ஒவ்வொன்றும் இந்த சாதியில் இருந்தே ஆகணுங்கிறதுல இல்லை, வெளியிலேருந்து தாக்குது. அந்த தாக்கும் சூழலை வந்து எதெல்லாம் உருவாகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி அமைப்புகள், சாதிய அமைப்புகள் இருக்குல்ல, அந்த சாதிய அமைப்புகள் அதுக்கான அந்த சாதி அமைப்புகளோட தேவையை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா அந்த ஒரு நம்மளால் ஒரு சாதி அமைப்பை உருவாக்கிக்கிட்டால் நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் பாலிடிக்ஸில் ஒரு 10 பேர் நம்ம பின்னாடி நின்னா எலெக்ஷனில் நிற்க முடியும், நமக்கு காசு சம்பாதிக்க முடியும்னா அந்த ஒரு நபர் நினைக்கிறார். அந்த ஒரு நபர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க எல்லாத்தையும் கூர்திட்டார். இல்லை, நம்ம யார் தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னு சொல்கிறார். இது அறிவியல் ரீதி. இப்போ நான் கேட்குறேன், நம்மளாம் ஆண்ட பரம்பரைன்னு சொன்ன அதே கை நம்மளாம் பைத்தியம் சொன்னால் ஏற்றுப்பியா? ஏற்றுக்க மாட்டேல. நீ எல்லாம் முட்டாள் அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பியா? ஏற்றுக்க மாட்டேல. இதை மட்டும் ஏன்னா சும்மா ஒன்று எக்ஸ்ட்ரா தானே, சும்மா இருக்கணும், ஏதாவது ஒன்று சார் நம்ம ஏற்றிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மனநிலைமையில் இருக்கிறவங்க இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ணிக்கிறது தெரியாமலே இவங்க ஈல்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. திரும்ப ஈல்ட் ஆகி ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அது ஃபுல்லாக அவங்க மண்டை ஃபுல்லாக சிக்கி நிற்கிது. படித்தவனாக இருந்தாலும் கூட பைத்தியங்களாகவே மாறிடுறாங்க. ஏன்னா அவங்க மனநிலைமை ஃபுல்லாகவே ஈஸியாக கிடைக்கிற சில பொருட்களை எடுத்துக்கிற சைக்காலஜி தான் அது. எளிமையாக நீங்கள் நானும் ஒற்றுமைன்னு நினைக்கிறதுலே உனக்கு வந்து வீக்னஸாக இருக்குன்னா நீ யார்? நான் இதில் முக்கியமாக நாகரிக சமுதாயம்ங்கிறது வந்து சாதி வந்து எதிரானதாக தான் இருக்கணும். எந்த நாட்டில் இருக்குது? எந்த நாட்டில் சாதி இருக்குது? இந்தியா இல்லாமல் இந்து மதம் சாராத எந்த நாடுகளில் வந்து இருக்குது? இன்னும் இந்த கேள்வியில் எனக்கு நிறைய கேள்விகள் திரும்ப எழுது. இப்போ தமிழ்நாடு மாதிரியான இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில், அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய மதங்கள் இருந்துச்சுன்னு வாசிக்கிறோம். கௌமாரம், சமணம், பௌத்தம், இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. இந்த மதங்கள்லாம் இப்போ எங்கே? சரி காணா போச்சு. எவ்வளோ ரொம்பலாம் இல்லை, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததாகவே வாசிக்கிறோம். என்னென்னா 50 காப்பியங்கள்லாம் 3 வந்து சமண மதத்தை சேர்ந்ததாகவும் 2 பௌத்தமாக இருந்துச்சு. எங்கேயாவது ஒருத்தர் இருந்திருக்கணும்ல. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சமணமும் பௌத்தமும் இங்கே விரிவெல்லாம் இல்லை. இந்த நான் சொல்லக்கூடிய கௌமாரம் இதெல்லாம் வந்து எங்கே போச்சுன்னு தெரியல. அது சரி, அப்படின்னா இப்போ இந்து மதம் எல்லாத்தையும் தன்னகம் ஆக்கிக்கிச்சுன்னு வச்சுக்குவோம். இவங்களாம் இப்போ எந்த சாதியில் இருக்காங்க? என்னோடய பெரிய கேள்வி, இவங்களாம் எந்த சாதியில் இப்போ இருக்கிறாங்க? எனக்கு அந்த கேள்வி இப்போ எனக்கு பதில் வேணும். நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். இவங்களெல்லாம் எந்த சாதியில் உருவாக்கி வச்சுருக்கிறீங்க? அப்போ அவன் தனித்த அடையாளத்தோடு தனித்த ஒரு கல்ச்சரோடு உருவாகி ஒவ்வொரு ஊருக்கும் நிலத்துக்கு ஏற்ற மாதிரியான வச்சுருப்பாங்க. இவங்களாம் கொண்டு போய் எந்த சாதியில் வச்சுருக்கிறீங்க நீங்கள்? அப்போ இந்த கேள்வி அவங்கள கேட்டுக்கணும்.
நம்மளுடைய மதம் அழிஞ்சிருச்சு, நம்ம உங்களுக்கு தப்பாக இனிஷியல் கொடுத்துருக்காங்கிற அளவுக்கு அந்த மதம் வந்து மாற்றி வச்சிருக்கு. உங்கள் அப்பா பேரை தப்பாக அவங்க வேற ஒரு பேர் போட்டால் எவ்வளோ அசிங்கம், அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை வச்சிருக்கு. எல்லாமே இந்த பேரை வச்சு நம்ம எல்லாத்தையுமே வந்து மூழ்கடிச்சு நம்ம யாருன்னு தெரியாமல் வேற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். இது வந்து இவங்களுக்குள்ள ஒரு சண்டை உருவானா மட்டும்தான் இந்த கேள்விகளே உருவாகாதுங்கிற மனநிலைமையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதில் வந்து அதை தான் பெரியார் மாதிரியான ஆட்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு முன்னாடி அயோத்திதாசர் நிறைய பேர் இது வந்து பெரியாருங்கிறது கூர்த்திட்டி அதை குமிச்சு ஒரு இடமா கொண்டாந்து வச்சார். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் அதை பேசினது எல்லாத்தையும் தொகுத்து கொண்டாந்து வச்சார் பெரியார். அதனால தான் அது எல்லாருமே இது பெரியார் வந்து அதை கொண்டாந்து எவ்வளோ தூரம் கொண்டாந்து வச்சாரோ அவருடைய வெற்றிகள் வந்து நிறைய. சாதி பேரில் வந்து சாதி பேரே போடக்கூடாதுங்கிறதுல துவங்கி இந்தியாவில் இல்லாத அடையாளங்கள், சாதி மறுப்பு திருமணங்கள் ஆரம்பித்து சாதிங்கிறது எவ்வளோ பெருசாக நம்மளை இழுக்குது உறிஞ்சுதுங்கிறது தெரிஞ்சு ஐடென்டிஃபை பண்ண ஒரு ஆள் அவர். இந்தியாவில் வந்து அது மாதிரி யார் உருவானாலும் சரி, ஒன்று வந்து அவங்களுக்கு மத அடையாளம் பூசி எதையாவது வச்சு ஒரு இடத்த திரும்ப அவங்க இழுத்துப்பாங்க. இவரை இழுக்கவே முடியல. ஏன்னா அவர் அதுக்குள்ளே இருந்தாங்க மாட்டிக்கோன்னு அவர் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரை உருவாக்கி விட்டார். அதுதான் இங்கேயுமே ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து இவங்க திரும்ப அவங்களை எப்படியாவது உள்ளே எடுத்துடலாங்கிறதுக்கான செயல்பாடுகளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இதெல்லாம். இல்லை சார், இப்போ ரித்தன்யா கேஸாக இருக்கட்டும், அல்லது இப்போ லாக்அப் டெத்தில் இறந்து போன அஜித்தாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த சமூகமும் எழுந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இவ்வளோ நாளாக மீடியா பேசி அரசியல் தலைவர்கள்லாம் பேசி தான் இப்போ தான் கொஞ்சம் கவினுக்கான ஆதரவு குரல்கள் அங்கங்கே வர்றதை பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்குறது சார்? இதுவும் ஜாதி தானா பின்னாடி? இது வந்து அரசியல் தான். இதில் வந்து சாதிங்கிறத தாண்டி அரசியல். ஏன்னா எலெக்ஷனை நோக்கி நகர்ந்து நிற்கக்கூடிய டைம் இது முக்கியமான விஷயம். அதனால் என்னென்னா சின்ன விஷயத்தை கூட இது வந்து ஒரு லாக்அப் டெத் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து டைரெக்டாக பண்ணது என்னங்கிற விசாரணையெல்லாம் ரெண்டாவது பக்கம். ஆனால் என்னென்னா டைரெக்டாக என்னென்னா அது துறை சார்ந்த அமைச்சரே செஞ்சிட்ட மாதிரி தான் என் கேள்வி வரும் இல்லையா உங்களுக்கு? ஏன்னா முதல்வரை நோக்கி அந்த யார் அமைச்சரோ முதல்ல பதவி விளையிறீங்க, நீங்கள் தான்ப்பா அதை செஞ்சீங்கிற அளவுக்கு தான் வரும். அது ஆனால் இப்போ வந்து அதுக்குள்ளே நிறைய இந்த மாதிரி உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அங்கே இருந்த சூழல் இருக்குது, இது எல்லாம் சார்ந்து தான் அந்த குற்றங்கள் நடந்திருக்கும். குற்றங்களுக்கும் வந்து குற்றங்களை குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு முறைப்படுத்தி எப்படி குறைக்கலான்னு பார்க்க முடியுமே தவிர அவங்களே டைரெக்டாக செய்ய முடியாது. அதை குறைங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா உலகத்தில் குற்றங்கள் இல்லாத நாடுகளே இல்லை. சரி, அவங்களுக்கு அதே மாதிரி போலீஸ் இல்லாத நாடுகளும் இல்லை. ஏதோ 1-2 இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் இல்லை. ஏன்னா எல்லா நாடுகள்லையும் இது இருக்குது. அதை எப்படி முறைப்படுத்தணுங்கிற சூழல் உருவாகணும். அது எலெக்ஷன் டைமுங்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் விட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் பர்டிகுலராக இந்த இதில் வந்து எல்லாருமே ஒரு கட்சியாக எதிர்கட்சியாக நின்றுட்டு ஆளுங்கட்சி மேலே கொஸ்டின் பண்ணுறத ஒரு சூழலை வந்து ரித்தன்யா கேஸ்லையோ இல்லை அந்த லாக்அப் டெத் கேஸ்லையோ நம்ம பார்த்தோம். பட் இதில் வந்து இவங்க என்னன்னா இந்த ஒட்டு மொத்தமாக எதிர்கட்சியில் நின்று பேசக்கூடிய சூழலில் அங்கேருந்து கேள்வி கேட்டால் ஒரு சிக்கல் வருமோன்னு எதிர்கட்சியே கொஸ்டின் ஆகிற இடத்துல ஒன்று இருக்குது. ஏன்னா திருப்பி உங்களே கேள்வி கேட்பான். ஏன்னா அவங்க 2 பக்கம் ஏன்னா சாதி சார்ந்து பிரிஞ்சு நிற்கிற இடமா இருக்குது. இப்போ அந்த 2 கேஸ்லையும் வந்து சாதியம் வந்து ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸாக ஒரு பக்கம் போயிடுச்சு. இன்னொன்று வந்து இது கவர்மெண்ட்டோட டைரக்ட் கனெக்டடாக ஒரு விஷயம் போயிடுச்சு. பட் இது அப்படி இல்லை. 2 பிரிவுக்குள்ளே உள்ள சிக்கல். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதே, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இங்கே என்ன நடக்கும், இங்கே சப்போர்ட் பண்ணால் இவங்களுக்கு என்ன நடக்கும், இது எலெக்ஷன் பாலிடிக்ஸில் என்னவா வந்து நிற்கும், அதுவும் ஓட் பாலிடிக்ஸில் என்னவா வந்து நிற்குங்கிற பெரிய கால்குலேஷனால் தான் இவங்க எல்லாருமே இப்போ வரையும் பாருங்கள் பெரிய கட்சிகள் எதுவுமே பெருசாக சவுண்டே கொடுக்கல. பெரிய கட்சிகள் சார்ந்து எதுவுமே. ஆனால் இது பாக்கி 2 கேஸுக்கும் கண்டனரிக்கு கொடுக்காத கட்சிகளே இருக்காது. எல்லா கட்சிகளும் வந்து அது 2க்கும் கொடுத்துருக்கும். எங்கள் டிஎம்கே தவிர சொல்கிறேன், கிட்டத்தட்ட அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளாக இருந்தவங்க கூட சாஃப்ட் கார்னர்லேயாவது அதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. பட் இதுக்கு எங்கே இருக்குது? முற்போக்கு அமைப்புகள் மட்டும் தான் கொடுத்துருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த பக்கம் கம்யூனிஸ்ட் அமைப்புகளோ விடுதலை சிறுத்தைகளோ இந்த மாதிரி சாதி மறுப்பு செய்யக்கூடிய அதை வந்து ஊக்குவிக்கக்கூடிய அமைப்புகள் அவங்க வந்து இதுக்கு கொடுத்துருப்பாங்களே தவிர ஓட் பாலிடிக்ஸில் உள்ளவங்க பயங்கரமாக விலகி நிற்பாங்க, ஓடி போய் நின்றுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே ஓட்டு வேணும். இதைத்தான் சொல்கிறேன். புரிஞ்சுக்க முடியுது சார். இதில் இப்போ இந்துத்துவ அமைப்புகள்லாம் இருக்குல்ல, ஏன்னா கொல்லப்பட்டதும் இந்து தான், கொலை செய்ததும் இந்து தாங்கிறப்ப அவங்க இதில் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? இப்போ இன்றைக்கி போய் அது இவருடைய பிஜேபியுடைய தமிழ்நாடு தலைவர் போய் சந்திக்கிறாரு அவங்கள. இப்போ அவங்களுக்கான கொள்கையே என்ன வருது? அதாவது இன்டர் காஸ்ட் மேரேஜுங்கிறது நடக்கவே கூடாதுங்கிறது அவங்களுடைய கொள்கை. அந்த கொள்கையோடு போய் அவர் போய் அங்கே உட்காந்துருக்காருல்ல. சரி, இதுதான் இந்துத்துவாவுடைய வந்து கலரு. இப்போ இந்துத்துவா வந்து அந்த இடத்துல போய் உட்காந்து இல்லைம்மா இப்படி நடந்துருச்சுமா, இனிமேல் இது நடக்கவே நடக்காது அறிக்கை விடட்டும். இல்லை, இது ஒரு நல்ல முன்னகர்வாக பார்க்கலையா? போகவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க, போனால் பிரச்சனையாக நினைக்கிறவங்களாம் இப்போ ஒன்றா போய் உட்காடுறாங்கன்னா அதுக்கு எலெக்ஷன் ஒரு டூலாக இருக்குங்கிறது நல்ல விஷயம். இது என்ன ஆகும் தெரியுமா? இவங்க போய் நின்று அதை டைல்யூட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் என்னன்னா அது வந்து கொள்கையில் மாறணும். கொள்கையில் மாறினா தானே உங்களுக்கு. என்னை கொள்கையில் சின்னைக்கு போய் நான் நிற்கிறது வந்து அது என்னன்னா நானும் போயிட்டேன் அப்படின்னு அது வந்து ஒரு ப்ரெசென்ட். அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்களே தவிர, தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்களே தவிர இந்த விஷயத்தை அவங்க அறிக்கையில் விடணும். இதை நான் கேட்குறேன். கம்யூனிஸ்ட் கொடுத்த ஒரு அறிக்கை, விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த ஒரு அறிக்கை, நீலமில் ரஞ்சித்தனன் கொடுத்த ஒரு அறிக்கை, இந்த அறிக்கையை வந்து காப்பி பண்ணி கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு அறிக்கை உங்களால் விட முடியுமா?
இவங்க இவ்வளோக்கும் நீலம் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து பாரதிய ஜனதா கொடுத்துருக்காரு அறிக்கை. அதுக்கு அந்த மாதிரியான ஒரு அறிக்கை உங்களால் விட முடியுமா? விட முடியாது. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு அது இல்லை. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி எலெக்ஷன் பக்கத்தில் வருது. இன்னொன்று பர்டிகுலர்லி இந்த இடம் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்குது. அதோடைய தலைவர் வந்து அந்த ஏரியாவை சேர்ந்தவருங்கிறதுனால நாளைக்கு எலெக்ஷன் சினாரியோவில் ஏதாவது பிரச்சனையாகும்போது அங்கே போய் உட்கார்றாரு தவிர எந்த அறிக்கையெல்லாம் அவர் விடவே மாட்டார். அவங்க தான் இந்த ஒட்டுமொத்த காரணத்தையுமே ஊக்குவிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கும் பொழுது அவங்கள எப்படி இது பண்ணுறது? இப்போ தாவேக்கா போன்ற புது கட்சிகளும் அதில் வந்து ஒன்றும் கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல சார். ஒரு அறிக்கை கூட தாவேக்காலாம் எதுக்கு அறிக்கை விட்டான்னு எனக்கு தெரியல. இல்லை தாவேக்கா வந்து உண்மையில கொள்கை தலைவர் நான் நீங்கள் சொல்கிறத நான் பேசணும்னு வந்தேன் நினச்சேன். நீங்கள் சொன்னோன்னே என்னென்னா அவங்களுடைய கொள்கை தலைவர்களாக அவங்க உள்ள வச்சிருக்கிறதுல அம்பேத்கர், பெரியார் மாதிரியான முற்போக்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் யாரை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் காமிக்கணும். ஏன்னா வெறுமனே ஆளுங்கட்சி எதிர்ப்பு மட்டுமே அரசியலே கிடையாது. ஏன்னா ஆளுங்கட்சி இந்த ஆளுங்கட்சி வரும், இன்னொரு ஆளுங்கட்சி வரும், மாறி மாறி வரும். ஆனால் கொள்கை எப்படி இருக்குல்ல கிடையாது. கொள்கை நிரந்தரமானது இல்லையா உங்களுக்கு? இப்போ அவங்க அந்த கொள்கையில் வந்து உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான சாதிய பிரச்சனைகளுக்குள்ள பாதிக்கப்பட்ட ஆட்களாகவும் இருப்பாங்கல்ல. உண்மையிலே இந்த சமூகத்தை நீங்கள் ஒன்று சொல்லணும், நல்லது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கட்சியை சேர்ந்த பலர் வந்து இந்த மாதிரியான ஆளுங்கட்சி ஆண்ட பரம்பரை சிந்தனை, இந்த மாதிரியான சிக்கலான சிந்தனைகள் கொண்டவங்களாக இருப்பாங்கல்ல. நீங்கள் 2 பேரையுமே இதெல்லாம் தப்புன்னு சொன்ன 2 பேரை கொள்கை தலைவர்களாக வச்சுருக்க நீங்கள் அவங்களோட ரெப்ரசன்டேஷனாக அவங்களோட குரலை நீங்கள் அனுப்பணுமா இல்லையா? அவங்களோட குரலோட ஏதோ ஒரு அறிக்கையை விடணுமா இல்லையா? அதுக்கு அதை பற்றி சத்தமே போடுறதில்ல. ஏன்னா ஆளுங்கட்சியோட எதிர்ப்புங்கிற ஒரு மனநிலைமை மட்டுமே அவங்க செயல்பட்டு இருக்காங்க. எனக்கு அவங்க வந்து அவங்களுடைய கட்சி வர்றதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா விஷயமாக சொல்லப்போனால் அவங்க கொடுக்கக்கூடிய கொள்கைகள் வந்து தமிழ்நாட்டில் எதெல்லாம் தேவையோ அந்த கொள்கைகளை முன்னாடி வச்சு தான் வர்றாங்க. ஆனால் அவங்க ஆட்கள் செயல்படுற விதம் வந்து எப்படி இருக்குன்னே தெரியல. கொள்கை சார்ந்து எந்த விஷயத்தையுமே எந்த விளக்கத்தையுமே கொடுக்காம சும்மா ரொம்ப மேம்போக்காக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியே ஒரு சிந்தனை வருது. அவங்க ஆழ்ந்து என்னன்னா அந்த கட்சி ஆளுங்கட்சியாக வரட்டும், யாருமே தடை சொல்ல போகிறது இல்லை. ஆனால் ஒரே விஷயந்தான் என்னென்னா முழுக்க ஒரு கொள்கை தெளிவோடு வரணும். இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனைக்கு பக்கத்தில் கூட நான் நிற்க மாட்டேன். நான் வெறுமனே ஆட்சிக்கு வர்றதுக்கு ஆளுங்கட்சியை மட்டும் எதிர்த்துட்டு மட்டுமே வந்து நிற்பேன்னு சொல்கிறது எந்த அளவில் அதை ஏற்றுக்கிறது? ஏன்னா பயமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடம் வந்து இப்போ எங்கேனா இப்போ சாதி சார்ந்த முன்னெடுப்புகளை வந்து கொஞ்சம் முன்னாடி எடுத்து வச்சு ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த தொழில்துறையில் பெருசாக வளர்ந்த மாநிலம். தொழில்துறை பெருசாக வளர்ந்த மாநிலம். 1991 நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட அப்போ தனிநபர் வருமானம் ஒரு 6,000 நியர்பைன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இந்தியாவுடைய சராசரி தனிநபர் வருமானத்தோட கம்மியாக இருந்துச்சு தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம். எங்கே நான் சொல்கிறது உலகமயமாக்கலுக்கு முன்னாடி நியர்பை 91. ஆனால் இன்னைக்கு 1,70,000 ரூபா தான் ஒரு தனிநபருடைய வருமானம் இந்தியாவில். ஆனால் தமிழ்நாட்டில் 3,20,000 ரூபா. இந்த 30 வருஷத்தில் நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய கட்டமைப்பு பெருசு. இப்போ பாதிக்கும் கீழே இதோட கம்மியாக இருந்த தனிநபர் வருமானம் இந்தியாவோட கம்மியாக இருந்த ஒரு மாநிலம் 30 வருஷத்தில் ரொம்ப பெருசாக மாற்றிருக்கு. 2 மடங்கு மாற்றிருக்கு. அப்போ 2 மடங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய ஸ்கூலிங்கில் ஆரம்பித்து அவ்வளோ காலேஜஸில் ஆரம்பித்து ஸ்கூலும் காலேஜும் வந்து ஒரு எஜுகேஷனை க்ரியேட் பண்ண முடியும். அது இன்னொரு பக்கம் வந்து வொகேஷ்னலில் நிறைய இன்ஜினியர்ஸு இந்த மாதிரி இதை கொடுக்குறதாகட்டும் அந்த சைடு உருவாக்கி வைக்கலாம். வேலை கொடுக்குறதுக்கான எல்லா பாயிண்ட்டும் அவங்க செஞ்சாங்க. நீங்கள் வந்து ஒரு பக்கம் தொழில்துறைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கொண்டு வந்து இங்கே ஒரு பக்கம் வச்சாங்க. ஐடி சார்ந்த பெரிய ஹப்பாக வந்து மாற்றினாங்க. இவ்வளோதும் செஞ்சதுனால மட்டும் தானே இவ்வளவும் நடக்குது. இவ்வளோ ஈக்குவாலிட்டியை இதெல்லாம் இந்த புரிதல் எதுவுமே இது சார்ந்த எந்த அறிக்கையுமே இவங்க விடவே இல்லை. இது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் சாத்தியங்கிற இந்த அடிப்படை கட்டமைப்பு சேர்ந்தே தான் இது இருக்குது. இவங்க எல்லாரும் ஒரு லிபரலானா மட்டும்தான் இங்கே வந்து யார் 1 லட்சம் வாங்கணுங்கிறது லிஸ்ட்டே இல்லையே. இந்த இறந்து போன பையன் மேலே வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஆள் என்ன விஷயம் என்ன, 1 லட்ச ரூபா வாங்குற பையன் அவனுக்கு நம்மகிட்டேருந்து சத்தம் வரலை அப்படின்னு சொல்கிற இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ பேரை உருவாக்கி வச்சிருச்சு தமிழ்நாடு. இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களை நீங்கள் இதுக்கான எந்த குரலுமே கொடுக்கலன்னா இப்படி உருவாகிறத திரும்ப கீழே கொண்டு போகிற ஒரு சூழலை உருவாக்குவாங்க. இது ரெண்டுமே ரொம்ப பேரலல் ட்ராக் அது. அதனால தான் வெளியூர்லேருந்து வந்த உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பீகார்லேருந்தும் உத்தரப்பிரதேசிலேருந்து வந்திருக்கவங்க இங்கே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அங்கே தான் சாதிய பிரச்சனை. இங்கே எவனுமே சாதி பார்க்கல. அவனுக்கு கூட லிபரலாக இந்த ஊர் இருக்குது. சரி, அவங்களுக்கு இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தாவேக்கா மாதிரியான கட்சிகள் வந்து செயல்படுனா கொள்கையை நீங்கள் கொண்டுட்டு வரது வெறுமனே ஆட்சியை பிடிக்கிறது மட்டுமே இல்லை. அந்த ஆட்சி வந்து தரமானதாக உருவாகிறதுக்கு உங்கள் ஆட்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன், அவங்கள்ட்டேருந்து உருவாகிற ஆட்கள் எல்லாமே சண்டை போடுற மனநிலைமையிலே தான் இருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள்லாம் என்ன வேணால் சண்டை போடுற மனநிலைமையிலே இருக்கிறாங்க. என்னென்னா அவங்க பேசுகிற வார்த்தைகளில் அவ்வளவு வன்மம். எப்படி இந்த சாதிய ஆட்கள் வந்து ஒரு வன்மத்தோடு பேசுகிறாங்க இல்லையா, அதே மாதிரி இவங்களும் அவங்களுக்கு ஒரு எதிர்கருத்து சொன்னால் அரசியலுங்கிறது எதிர்கருத்தில் மட்டும்தான் வளரும்.
ஒரு ஆளுங்கட்சி கூட எதிர்கட்சிகளுக்காக தான். இப்போ ஒரு இதே டிஎம்கேலேருந்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் அவங்க ஆளுங்கட்சியில் இருக்காங்க, ஏடிஎம்கேல கூட இருக்காங்க ஆட்சிகள். அவங்க யாருமே ஒரு கமெண்ட் போட்டால் கூட அவங்களோட நாகரிகம் இருக்குது. எதிர்கட்சியில் கூட இன்னைக்கு ஆட்சியிலே இல்லை தான் ஏடிஎம்கே, அவங்க போடுற கமெண்ட்டில் கூட நாகரிகம் இருக்கும். ஆனால் அவங்க அந்த பசங்களே அவ்வளோ நாகரிகமற்றவங்களாம் உருவாகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது யார் கேள்வி கேட்கணும்? அது யாருக்கு கெட்ட பேரை உருவாகும்? உங்கள் கட்சிக்கு தானே உருவாகும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்ல. குறைஞ்சபட்சமாக இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருக்காங்க. இது எல்லாமே இதுக்கு தான் ஒரு பக்கம் சாதியத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது தான் குறைஞ்சபட்சம் உங்கள் கொள்கை தலைவருடைய வழிகாட்டலோடையாவது அதை செய்யுங்க. இல்லைன்னா இந்த பசங்களை முறைப்படுத்தணும். இந்த பசங்க உண்மையாலேயே உங்கள் எல்லாரும் நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. வரணும்னு ஆசைப்படுற எல்லாத்தையும் தகுதியான பசங்களை மாற்ற வேண்டிய வேலை என்னது? நீ அப்படியே இருந்துட்டு நீ பின்னாடி வா, நான் எனக்கு வந்து ஆட்சி பிடிக்கிறேன், நீ எல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிற சூழல் என்ன? நியாயமே கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க வர்றதுல எனக்கு 100, ஏன்னா ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ் யார் வேணால் வாங்க. என்ன சிந்தனை, வளர்ச்சி சார்ந்த சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கா? சமூகத்தை மாற்றக்கூடிய சிந்தனை இருக்கா? இந்த வளர்ச்சி சார்ந்த எந்த அறிக்கையை நீங்கள் வெளியிடுறீங்க? சமூகம் சார்ந்த எந்த அறிக்கையை வெளியிடுறீங்க? நீங்கள் இதுக்கான தலைவர்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கான எந்த ரெப்ரசன்டேட்டிவும் எல்லாம் வெறும் ஆளுங்கட்சி எதிர்த்து மட்டுமே ஒரு சூழலில் மட்டுமே வச்சுட்டு இருக்கீங்க. இன்னொன்று உங்களுக்கான உருவாக்கக்கூடிய தலைவர்களை டிஎம்கேன்னு ஒன்றில் அண்ணா வந்து 2 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தார். 2 வருஷத்துக்கும் குறைவாக தான் அவர் இறந்துட்டார். எத்தனை தலைவர்கள், அத்தனை பேர் அறிவாளிகள், எவ்வளவு அறிவாளிகள். அவங்க இறந்துட்டார். அவருக்கு அப்புறம் கலைஞர் வந்தார். கலைஞர் இல்லாமல் அதுக்குள்ளே நடிஞ்சலின்னு இருந்தார். அவர் கலைஞரையே வீழ்த்துற அளவுக்கு மிச்சம் இருந்த திராவிட தலைவர்களை மட்டுமே வச்சுட்டு கலைஞர் ஒரு பக்கம், இவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சார். ஏன்னா அவ்வளோ பேர் 18 வருஷம் 19 வருஷம் அவர் கட்சியை மட்டுமே கட்டமைச்சார். அவ்வளோ அறிவாளிகளை சேர்த்து உருவாகினாங்க இல்லையா? இன்னொன்று இல்லைன்னா இவங்களே பேசி இவங்களை அறிவாளிகளை மாற்றினாங்க. அந்த வேலையை செய்யுங்க. அதை விட்டுட்டு நம்ம ஒன்று நடந்தால் போதும், அதுக்காக வந்து யார் வந்தாலும் நம்மளுடைய தலைவர்கள் நம்மளுடைய பேரை சொல்கிற எல்லாரும் குவாலிட்டியாக இருக்கணும்னு முதல்ல நினைக்கணும். இதனோட கோரிக்கை நிறைய இடத்துல நான் பார்த்துட்டே இருக்கேன். அது இந்த விஷயங்களுக்கு அவர் கட்டாயமாக அவர் வந்து அவருடைய செயலை வந்து அறிக்கைகளை விடணும். இது சமூகம் சார்ந்த சிந்தனைங்கிறத ஒரு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ரொம்ப நன்றி சார். ஒரு ஆழ்ந்த உரையாடல். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் பிரதர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.